வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து 4/8/2025 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடிங்க நான் வந்து செபியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்டிங் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே முதல்ல யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து 1.23% கீழே விழுந்துருந்துச்சு, S&P 1.6% கீழே விழுந்துருந்துச்சு, நாஸ்டாக் வந்து 1.96% நேரில் 2% கீழே விழுந்துருந்துச்சு. மார்க்கெட் கீழே விழுந்தது முக்கியம் கிடையாது. விக்ஸை பாருங்கள் 21.9% வந்து மேலே ஏறி இருக்குது. ஒரே ஜம்ப்பு தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு மேலே போயிடுச்சு. என்றைக்குமே 20க்கு மேலே போச்சு அப்படின்னா வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ மார்க்கெட் கீழே விழுகுது, விக்ஸ் மேலே ஏறுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட்டில் ஒரு டவுன்ஃபால் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. அண்ட் ஐ திங்க் அதை சார்ட்டை காட்டினா இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து டவ் ஜோன்ஸோட சார்ட்டு. ஸோ பயங்கரமான ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேப் டவுன், அந்த கேப் டவுன் சஸ்டெயின் ஆகிருக்கு. அண்ட் டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ரீசெண்ட் லோ, இந்த ஸ்விங் லோ வந்து பார்த்திங்கன்னா உடச்சி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. எல்லாமே பியரிஷ் சைன் அந்த ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருந்து வேறு விழுந்திருக்கு. லிக்விடிட்டி ஸ்வீப் படிக்காமல் விழுந்திருக்கான். இந்த ஆல் டைம் ஹைட்டை போய் லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சிருந்தானா கண்டிப்பாக கீழே போயிடலாம்னு சொல்லலாம். அது ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு மிஸ்ஸிங். அண்ட் ஒரு நல்ல டபுள் டாப்புமே போட்டிருக்கு. அண்ட் S&P பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஆல் டைம் ஹையில் தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், லிக்விடிட்டி ஸ்வீப்போட கீழே விழுந்திருக்கு. அனதர் டே ஆஃப் வெரி குட் ஃபால். அதுக்கு ஃபர்தராகவும் கீழே விழுந்திருக்கு. நாஸ்டாக்கும் கிட்டத்தட்ட S&Pயோட அதே பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பயங்கரமாக கீழே விழுந்திருக்கு. ஸோ 3 இண்டெக்ஸுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் தலைகீழாக குதிச்சிருக்கு. அண்ட் விக்ஸுமே ஏறி இருக்குது. இது எல்லாமே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்துட்டோம். ஸோ ஏன் இந்த மாதிரி கீழே விழுந்துச்சுன்னா 2 காரணங்கள். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபார்ம் பேரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 106 வந்து எக்ஸ்பெக்டட், வந்தது வந்து பார்த்திங்கன்னா 73K தான். இது வந்து ஒரு மிகப்பெரிய பியரிஷான விஷயமா போயிடுச்சு. பயங்கர ஷார்ட் ஃபால் ஆகி போச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரம்ப் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணதும், மற்ற நாடுகள் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணதும், இதில் வந்து ட்ரம்ப் காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படிங்கிறதும் மார்க்கெட் வந்து பேரிஷாக எடுத்துக்கிச்சு. அதன் காரணமாக தான் எவ்வளோ பெரிய ரியாக்ஷனை ஃப்ரைடே அன்னைக்கே காட்டுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நடந்த விஷயங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்னிங் வந்து கொஞ்சம் பியரிஷாக தான் இருந்துச்சுங்க யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம். ஆனால் இப்போது ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு பாசிட்டிவிட்டியோடு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் மார்னிங் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கு. இது வந்து யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸோட நிலவரம். அப்படியே ஏஷியன் மார்க்கெட்டுக்கு வந்திங்கன்னா அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. நிக்கி வந்து 2% டவுனு, ஆஸ்திரேலியா வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, தைவான் வந்து 0.46% டவுனு, கொரியா மட்டும் 0.5% வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஷியன் மார்க்கெட்லாம் பீரிஷாக இருக்குது. யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 77 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் காமிச்சிட்ருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஈவந்தோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோஸிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெக்கவரி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சோ இப்போதைக்கு அதே இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் இருக்க நெகட்டிவிட்டி கிஃப்ட் நிஃப்டியை பாதிக்கல. 75 பாயிண்ட் கேப் அப் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான கேப் அப் தாங்க. இப்போ நம்ம அப்படியே டெரிவேட்டிவ் டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ முதல்ல ஃபஸ்ட் டே இங்கே பாருங்கள், ஓஏ இன்டர்பிரேஷன் வந்து ஷார்ட் பில்டப் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் சேஞ்ச் இன் ஓஏ பாருங்கள் 219.96% வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக வந்திருக்கு. ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்திருக்குல்ல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மாதத்தோட முத நாள் மட்டும் கிடையாது, எக்ஸ்பைரியோட முத நாள் தான். ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட முத நாளும் 1ஆம் தேதி தான். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு ஓப்பன் ஆனனால என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் லாங்கு தான், சேஞ்ச் இன் ஓப்பனஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு லாங்கில் தான் வரும். அதனால தான் உங்களுக்கு மாறி மாறி வந்திருக்கு. ஸோ இதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. நம்ம இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஓஏ இன்டர்பிரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்டப் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ப்ரைஸுமே கீழே விழுந்திருக்கு, ஷார்ட் பில்டப்னு வந்திருக்கு. ஒரு பேரிஷ் சைன் தாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ட்ரெண்டிங் ஓஏ பார்த்துடலாம். ஸோ ட்ரெண்டிங் ஓஏ பாருங்கள், இன்ட்ராடேயில் வந்து 3.74 crores வந்து நெகட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா 3.64 crores வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் சைன் தான், பயங்கர பேரிஷாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் ட்ரெஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், 9, 11, 17, 8 புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க, கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க, பியரிஷாக இருக்காங்க. அடுத்து ப்ராப் ட்ரேடர்ஸ் 24, 23 அப்படின்ட்டு இவங்களும் கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டாங்க. 23, 32 அப்படின்னு புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டாங்க, பயங்கர பியரிஷாக இருக்கிறாங்க. அடுத்து கிளைண்ட்ஸ் கண்டிப்பாக ஆப்போசிட்டான பொசிஷன் தான் எடுத்திருப்பாங்க. 68, 65 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷன் 51, 69 மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா
புட் ஆப்ஷனாக ரீட்டைலர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போ ரீட்டைலர்ஸ் வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணி ஒரு புல்லிஷ்னஸ்ஸு, கால் ஆப்ஷனை பை பண்ணி ஒரு புல்லிஷ்னஸ்னு பயங்கர புல்லிஷாக இருக்காங்க. ஆனால் ப்ராப் ட்ரேடர்ஸ் ஆகட்டும் எஃப்ஐ ஆகட்டும் வெறித்தனமான பேரிஷாக இருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் வந்து ஸ்டான்ஸாக இருக்குங்க. அண்ட் எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ 8.6 அப்படிங்கிற இன்னும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் லோவுக்கு போயிருக்கு. என்ன காரணம் என்று தெரியவில்லை. மொத்தமாகவே 100% தான் உங்களால் ஷார்ட்டை, ஒஸ்ட் கேஸ் சொல்கிறேன், 100% தான் ஷார்ட் அடிக்க முடியும். மொத்தம் இருக்கிறதே 100 தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 92% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷார்ட் அடித்து வச்சுருக்காங்க. லாங்கு வெறும் 8.6 அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் லோவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஷார்ட் கவரிங் மூவ் அப்படிங்கிறது இப்போதைக்கு தேவைப்படுதுங்க. அது வராமல் மார்க்கெட்டால் ஃபர்தராக கீழே போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த டெரிவேட்டிவ் டேட்டா, இந்த ஃபியூச்சர்ஸ் டேட்டாவை பார்த்து மட்டும்தான் தோணுது. ப்ரைஸ் ஆக்ஷன்லையுமே அதுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இருந்தாலும் எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் லோ ஷார்ட் பொசிஷனை வச்சுக்கிட்டு இவங்க ஆப்ஷன் மார்க்கெட்லேயும் பியரிஷான பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்கிறத எனக்கு புரிய மாட்டேங்குது. கொரோனா டைமில் கூட இந்த அளவுக்கு அவங்க ஷார்ட் அடிச்சாங்கன்னு தெரியலைங்க. 2020 டேட்டா இதில் வந்து வரல, இருந்தால் கூட பார்த்து நம்ம சொல்லிடலாம். மேபி நான் வந்து ஃபர்தராக செக் பண்ணி சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி போக முடியுமான்னு பார்க்குறேன். இப்போ வீடியோவில் பார்க்க முடியாது. நான் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் பீக்கில் இருந்தப்போ அந்த மார்ச் மாதம்லாம் 2020 மார்ச் மாதத்துலலாம் வந்து எந்த அளவுக்கு ஷார்ட் அடிச்சு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதான் எனக்கு தெரிஞ்ச எஃப்ஐயோட செல்லிங்கில் வந்து ஹிஸ்டாரிக்கல் லோவே 10.48 தான். இப்போ அவ்வளோ மார்க்கெட் ஒன்றும் ஒஸ்டாலாம் இல்லை, இருந்தாலும் 8.6 வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் தான். சரி, ஓகே, இருங்க. இவ்வளோ தூரத்துக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி சூப்பருங்க, பரவாயில்ல. உங்களுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 82 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு வந்துடலாம். முதல்ல வீக்லி டைம் ஃப்ரேமுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மேனிப்புலேஷன் மூவ் இது பிரேக் அவுட் ஆனது. இந்த வீக்லியோட ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி 1, 2, 3, 4, 5 தொடர்ந்து 5 வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பியரிஷாகவே முடிஞ்சிருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு டியூ இருக்குது, ஆர் அட்லீஸ்ட் ஒரு கன்சால்டேஷனுக்காச்சும் டியூ இருக்குது அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபால்லாம் வந்துச்சுன்னா வர்ற ரைஸுமே வந்து பெருசாக தான் இருக்கும். பேசிக்கலி ஒரு நல்ல ஷார்ட் கவரிங் மூவ் வந்தால் தான், அப்படி ஒரு மூவ் வந்தால் தான் ஆல்ரெடி ஷார்ட் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறவங்கள ஸ்டாப் லாஸாக ஹிட் பண்ண வச்சு அவங்கள பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆக வச்சு அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே போக முடியும். ஸோ அதுக்காகனாச்சும் ஒரு ஷார்ட் கவரிங் மூவ் அப்படிங்கிறது வந்து தான் ஆகணும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 460 அண்ட் 50 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குங்க. அதை வந்து ப்ரைஸ் டச் பண்ணிவிட்டு மேலே போனால் அது ஒரு ரிவர்சல் மூவாக இருக்கும், டச் பண்ணாமல் மேலே போனால் அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மூவாக தான் இருக்கும். அதிகபட்சம் வீக்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள், புதுசாக வேறு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு, அங்கே போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பொசிஷனல் வியூ. இந்த வாரத்துக்கான வியூ வச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு பெரிய கேண்டல்லாம் வந்துச்சுன்னா கூட இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு இந்த இடத்துல எதுவும் ஃபேர் வேல்யூ கேப்லாம் ஃபார்ம் ஆகலை, ஏன்னா விக்கு போய் அந்த கரெக்டாக இந்த கேண்டில் டச் பண்ணிட்டு வந்ததுனால இந்த இடத்துல எதுவுமே ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகலை. அது வரைக்கும் ஓகே. அண்ட் பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால குட் ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட டெய்லி பேஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். டெய்லி பேஸ் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாக தாங்க இருக்குது, ஏன்னா மார்க்கெட் இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேண்டிலுமே இல்லைங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் இருந்துச்சு, இது ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டிலுங்க. திருப்பி இங்கே வரும்போது மார்க்கெட் மேலே போச்சு. இந்த இடத்துல அகைன் ஒரு ரெட் கேண்டில் வந்ததுனால இது ஒரு ஆர்டர் பிளாக்காக செயல்பட்டுச்சு. ஆனால் இங்கே பாருங்க, ஆர்டர் பிளாக்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு கேண்டிலுமே இல்லை. வந்தால் அவன் பாட்டுக்கு விற்க கூட வைக்காமல் க்ளோஸ் பண்ணி நல்லா புல்லிஷாக மேலே போயிட்டான். அப்போ திருப்பி இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துருக்குன்னா இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்கே இல்லையே. ஆர்டர் பிளாக்னா தான் ஒரு பொசிஷன் எடுத்த இடமா இருக்கும், அதை வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்போ இப்போதைக்கு ப்ரைஸு கடைசியாக இருந்த ஆர்டர் பிளாக் இதுதான். இதுவும் ஒரு வீக்கான ஆர்டர் பிளாக் தான் சொல்ல முடியும், ஏன்னா இது வந்ததுக்கப்புறம் ஃபேர் வேல்யூ கேப் வரல. இங்கே பாருங்க, இந்த இடத்துல தான் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான ஆர்டர் பிளாக் கேண்டில். அதெல்லாம் அவன் தாண்டி பல மாதங்கள் ஆச்சு. அண்ட் இப்போதைக்கு ஆர்டர் பிளாக் இல்லாத சமயத்தில் இங்கே பாருங்க, இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இப்போதைக்கு இருக்க ஆர்டர் பிளாக். ஸோ சப்போஸ் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகணும்னா இந்த இடத்துல லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு இதில் இருந்தால் இந்த ஆர்டர் பிளாக்கில் இருந்தால் ரிவர்ஸ் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்குங்க. இந்த இடத்துல எந்த ஆர்டர் பிளாக் இல்லாதது இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லுது. அது மேலே போகும்போதே நான் சொன்னேன் விக்கு வேறு இல்லை அப்படின்ட்டு, அதனால தான் இவ்வளோ பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பொசிஷனல் பயாஸ் தான். எப்படி மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, இந்த பிரேக் அவுட்டே ஒரு வீக்கான பிரேக் அவுட் தான் அப்படிங்கிறத சொல்கிற விஷயம் தான். ஆர்டர் பிளாக் இல்லாமல் மார்க்கெட் மேலே போய் பிரேக் அவுட் கொடுத்தது. ஸோ அந்த நேரத்துலேயே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். பட் இதை வந்து ஃபேக் பிரேக் அவுட்னு நம்ம வந்து புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். ஏன்னா ஸ்மார்ட் மணி முன்னாடியே சொல்லிடுச்சு, நான் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்கே இல்லாமல் போகிறேன், நான் பொசிஷனே எடுக்கல, நான் இப்போ இதுக்கப்புறம் தான் பொசிஷனே எடுப்பேன், இதுக்கப்புறம் வந்து ஆல் டைம் ஹைக்கு போகிறக்கான பொசிஷனே இதுக்கப்புறம் தான் ஸ்மார்ட் மணி கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துலேயே அது வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணிடுச்சுங்க. சரி, ஓகே. இப்போ டெய்லி பேஸ் வந்து பியரிஷாக இருக்குது, நம்ம அதோட வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. அடுத்துங்க இப்போ 1 hour டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். 1 hourல பயங்கர வீக்காக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்தே ஒரு மூணு டவுன் ட்ரெண்டுக்கு பக்கமாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது 1,
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்லோவான கிரைண்டிங்கு, இது நல்ல மூவு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மூவு, இங்கே ஒரு மூவு, இங்கே ஒரு மூவு. ஸோ அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 மூவ் வித்தவுட் அ பிக் ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. இதை வேணால் ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லலாம். ஒரே ஒரு நாள் போயிட்டு திருப்பி அதுவுமே பாருங்கள் அன்றைக்கே வந்து கீழே விழுந்த மாதிரி கீழே விழுந்துருச்சு. ஸோ மார்க்கெட் இஸ் டியூ ஃபார் அ குட் ரீட்ரேஸ்மெண்ட் மூவ் இன் அ ஷார்ட் டேர்முங்க. அந்த மூவ் வந்து இந்த கேப் அப் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப் அப்லேயே அப்படியே வந்தால் கூட நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணாமல் மேலே போச்சுன்னா அவன் மேலே போகிறது கீழே விழுறதுக்கு தான் அப்படின்ட்டு கீழே விழுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஸ்டில் இந்த 950 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 1 hour டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆயிருக்குங்க. அடுத்து நம்ம அப்படியே வந்து இன்ட்ராடேக்கு வந்துருவோம். ஸோ முதல்ல வந்து நம்ம சிபிஆரை பார்த்துடலாங்க. ஸோ சிபிஆரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சிபிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசெண்டிங் மீடியம் சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சிபிஆருக்கு மேலேயே போக முடியாமல் கரெக்டாக சிபிஆர் இருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு S1 ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இது பயங்கரமான ஒரு பியரிஷ் சைனுங்க. டெய்லி பயாஸும் பியரிஷாக தான் இருக்குது, சிபிஆர் இண்டிகேட்டர்லையும் பியரிஷாக தான் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வரப்போகிற சிபிஆர் அப்படிங்கிறது ஒரு டிசெண்டிங் வைடு சிபிஆர் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இன்றைக்கி கன்சால்டேஷனுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சிபிஆரோட இன்டர்பிரேஷன். அண்ட் ப்ரீவியஸ் டே லோவை தானா செல்லிங் ப்ரெஷர் ஆக்சலரேட் ஆகும், ப்ரீவியஸ் டே ஹையை தானா பையிங் ப்ரெஷர் ஆக்சலரேட் ஆகும். பட் இந்த ப்ரீவியஸ் டேலோ ப்ரீவியஸ் டே ஹை இந்த 2 லெவல் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 80% சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க. அண்ட் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கி மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் படிக்காமல், அதாவது ப்ரீவியஸ் டே லோக்கிட்ட இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமையோ இல்லை இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே இருக்கிற 24,464 அந்த 62 ரேஞ்சில் இருக்கிற லிக்விடிட்டியை வந்து ஸ்வீப் பண்ணாமையோ மேலே போகுதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் இன்றைக்கி செல் அண்ட் ரைஸில் கீழே விழுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. நமக்கு சிபிஆரும் இன்றைக்கி செல் அண்ட் ரைஸ் தான் சொல்லுது, டெய்லி பயாஸும் பேரிஷாக தான் இருக்குது. அப்போ அப்படி போய் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க இடங்கள் நிறையா இருக்குது, நிறையா இருக்குது இன்றைக்கி. ஸோ அந்த முதல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 1 hour லிக்விடிட்டிங்க 24,698 கிட்ட இருக்குது. சப்போஸ் அது தாண்டும் போது 15 மினிட்ஸில் பாருங்கள் 24,784 24,894 அப்படிங்கிற 2 லிக்விடிட்டி இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக 24,956 ஒரு முக்கியமான லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இன்னைக்கு சிபிஆர் வந்து வைடு சிபிஆர் வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாலும் சப்போஸ் எப்போ கன்சாலிடேஷன் ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற எந்த லிக்விடிட்டியுமே ப்ரைஸ் டச் பண்ணலை, அதாவது ப்ரைஸ் இன்னைக்கு 24,698க்கும் போகலை, ப்ரீவியஸ் டே லோக்கிட்டையும் போகலை. அப்படிங்கும்போது தான் இன்றைக்கி ஒரு கன்சால்டேஷன் டேயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா சப்போஸ் இங்கே எங்கேயாவது லிக்விடிட்டி ஈவன் தான் இன்றைக்கி மார்க்கெட் புல்லிஷாக இருந்தாலும் மேலே போனாலும் லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாத காரணத்தினால மேலே போகிற மூவ் ஃபேக் மூவாக தான் இருக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஃபால் வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அண்ட் அந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிறதுமே மிட்டிகேட் ஆகிரும். அந்த லிக்விடிட்டியை டச் பண்ணிருச்சுன்னா என்றைக்குமே லிக்விடிட்டி ஸ்வீப் படிக்கும் போதே கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது மிட்டிகேட் பண்ணிடுங்க. இது பேசிக் டெக்னிக்கல் ஸ்மார்ட் மணியை பொறுத்த வரைக்கும். சிபிஆர் ஒரு நாள் கன்சால்டேஷன் சொல்லி அன்றைக்கி கன்சால்டேஷன் ஆகலன்னு வச்சுக்கங்களேன், ப்ரைஸ் ஏதோ ஒரு லிக்விடிட்டி போய் ஸ்வீப் பண்ணியிருக்கோம். ஸ்வீப் பண்ணிட்டாலே அங்கே ஸ்மார்ட் மணி வந்துடும். ஸ்மார்ட் மணி உள்ளே வந்துட்டாலே கன்சால்டேஷன் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்லை, கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறதும் வந்துடும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கன்சால்டேட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது ப்ரைஸ் இந்த லிக்விடிட்டிலாம் டச் பண்ணுமா டச் பண்ணாதா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட லிக்விடிட்டி வேறு உங்களுக்கு அப்சைடில் அப்படியே வந்து மூட்டையாக குட்டி வச்சிருக்காங்க லிக்விடிட்டி. அந்த அளவுக்கு ஷார்ட் பொசிஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இத்தனை லிக்விடிட்டி இருந்தாலுமேங்க இதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் வீக்கான லிக்விடிட்டியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அங்கே போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரிவர்சல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பட் அங்கே ரிவர்சல் வருமா வராதா அப்படிங்கிறத ப்ரைஸ் போகும்போது தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 698, 784, 894, 956 4மே முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது இன்ட்ராடேயில். சப்போஸ் சப்போர்ட்னு வச்சுங்களேன் 24,534 அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரீவியஸ் டே லோவோட சப்போர்ட். அண்ட் 24,462 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி. ஸோ அதை தாண்டிங்க 15 மினிட்ஸில் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு, 24,584 கிட்ட ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு. ஆனால் அதை ப்ரைஸ் கண்டுக்காமல் பிரேக் அவுட் ஆச்சு. அப்போது இந்த இடத்துல இருந்து ஃபர்தராக ப்ரைஸ் மேலே போகணும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், லிக்விடிட்டி ஸ்வீப் அடிக்கணும். ப்ரீவியஸ் டே லோக்குன்றதுனாச்சும் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிக்கணும். அதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஸ்டில் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 90 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகிறது கீழே விழுறதுக்கு தான் கண்டிப்பாக ஒரு ஃபாலோ எதிர்பார்க்கலாம். இஃப் இன்கேஸ் 24,698 எந்த லெவலில் ரிவர்ஸ் ஆனாலுமே ஒரு ஃபாலோ எதிர்பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இது அப்படியே நம்ம நிஃப்டியை முடிச்சுக்கிட்டு அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போனோம்னா பேங்க் நிஃப்டியோட பயாஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பியரிஷாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியில் அது ஒரு பியரிஷ் கேண்டிலாக மட்டும் இல்லாமல் ஒரு இன்சைடு கேண்டிலாகவும் ஃபார்ம் ஆகிருக்கிறது. இது இன்றைக்கி ப்ரைஸ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது என்பதை இண்டிகேட் செய்கிறது. எப்படி ட்ரெண்ட் ஆகும்னா ப்ரீவியஸ் டே ஹையை தானா மேலே போயிடும், ப்ரீவியஸ் டே லோ தானா கீழே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் தான் பேங்க் நிஃப்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி சிபிஆர் வந்து ஆல்ரெடி இது வந்து ஃப்ரைடே வந்த சிபிஆர் ஒரு ட்ரெண்டிங் டே வந்துருந்துச்சு. ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே உங்களுக்கு வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சு. ஃப்ரைடே அன்றைக்கி பெரிய ஃபாலோ கொடுத்துருந்துச்சு, ட்ரெண்டும் ஆயிருந்துச்சு. இது ப்ரைஸ் வந்து S1 ப்ரீவியஸ் டே கீழெல்லாம் போகலை அப்படின்னாலுமே நல்ல ஒரு ட்ரெண்டிங் டே வந்து கொடுத்துருந்துச்சு. இருந்தாலுமே இங்கே பையர்ஸோட ஹோல்டு கொஞ்சம் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஏன்னா S1 ப்ரீவியஸ் லோக்கு கீழே போனால் தான் பயங்கரமான வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு பியரிஷாக தாங்க இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கிக்கான சிபிஆர் நிஃப்டி மாதிரியே தான் உங்களுக்கு வைடு சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால் ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நம்ம இதை பார்க்கணும். வெறும் சிபிஆருங்கிறது இண்டிகேட்டர் தான், ப்ரைஸ் வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஆனால் அது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோடு சேர்த்து பார்க்கும்போது தான் நம்ம அதை வந்து தெளிவான இன்டர்பிரேஷன் பண்ண முடியும். ஸோ நேற்று டேயோட ரேஞ்சுக்குள்ளே இதை பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இது ப்ரீவியஸ் டேயோட ரேஞ்சு, இது க்ளோஸ் ஆகிருக்கிறது அதுக்குள்ளேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டே வரது கூட பேங்க் நிஃப்டியில் வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டினா மேலே போயிடும், லோவை தாண்டினா கீழே போயிடும். ஆனால் ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட போய் லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்து கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் இங்கே இன்றைக்கி தவிர்க்க முடியாது. ஸோ 3 ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு இருக்குங்க. ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இப்போ சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் வந்து யூஎஸ் ஃபியூச்சரும் யூரோப்பியன் ஃபியூச்சரும் பாசிட்டிவாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியுமே 90 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப்போ இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் வீக்லியில் ஏகப்பட்ட பியரிஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் கவரிங் மூவ் வரதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலுமே லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாமல் போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கீழே வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 15 மினிட்ஸ்லையும் 1 ஹவர்லையும் இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லிக்விடிட்டி வா உன்னை தள்ளி விட்றேன் கீழே தள்ளி விட்றேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்மார்ட் மணி பேஸ் பண்ணி தாங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே வந்து என்னுடைய ஆப்போட லிங்க் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது மூலமாக இதை நீங்கள் கற்றுக்கலாம். இது வந்து வெறும் கோர்ஸ் கிடையாதுங்க, இட் இஸ் அ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். இதில் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து 1 இயர் அவைலபிலிட்டி இருக்கும். அதை தாண்டி நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அதை நான் கரெக்ட் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு வந்து 1-on-1 கிளாஸுமே வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் ட்ரேட் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.